ராமர் கோயிலுக்கு வழங்கப்பட்ட 5 கோடி ரூபாய் தங்கத்தை காணவில்லை. முன்னாள் ஒன்றிய உள்துறை செயலாளர் லட்சுமி நாராயணன் புகாரால் பரபரப்பு. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சியினர் நடத்தி வரும் போராட்டம் 16வது நாளாக நீடிப்பு. போராட்டத்திற்கு பல விவசாய சங்க தலைவர்கள் நேரில் வந்து ஆதரவு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 3.6 கிலோ கஞ்சா மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. தமிழ்நாடு முழுவதும் 613 மையங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாள் தேர்வு. சென்னையில் மற்றும் 38 தேர்வு மையங்கள் அமைப்பு. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கால் பிரதான அருவியில் குளிப்பதற்கு தடை நீடிப்பு. 5 அருவி, புலியருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரியோதய காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திருத்தணி அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தின் கீழ் கோயில் பணியாளர் கைது. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் 2 தரப்பினர் இடையே பயங்கர மோதல். சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம். தாவேக ஆட்சியில் நோயாளிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. மதியம் 3:30 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. தாவேக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. குற்ற சம்பவங்களை தடுக்காமல் குதிரை பேர அரசியலை விஜய் அரசு முன்னெடுப்பதாகவும் கண்டனம். ஜந்தர் மந்தரில் ஒலிக்கும் குரல் உங்கள் காதுகளில் கேட்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? பிரதமர் நரேந்திர மோடிக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கேள்வி. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை மோசடி விவகாரம். உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி வழக்கு. ஜென்சி திமுக செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமனை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிபதி மறுப்பு. கொளத்தூர் போலீசார் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு கைது செய்யவில்லை என்று நீதிபதி கண்டிப்பு. கொலை மிரட்டல் வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத தாவேக அமைச்சர் மரிய வில்சன். வரும் 10ஆம் தேதி கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு. எந்த சாக்குப்போக்குகளையும் ஏற்க முடியாது என்று நீதிபதி திட்டவட்டம். ஐம்பது ஆண்டுகள் காணாத அளவு மும்பையை பதம் பார்க்கும் பேய் மழை.
எந்த பக்கம் திரும்பினாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சாலைகள். வாகனங்கள், வீடுகள் உள்ளிட்டவை தண்ணீரில் தத்தளிப்பு. வேலூரில் செய்தியாளர்களை சந்திக்க பயந்து தாவேக அமைச்சர் ஓட்டம். பதறிச் சென்றதில் தன் கார் எது என மறந்த அமைச்சர் விஜய் பாலாஜி. இணையத்தில் கிண்டலுக்கு உள்ளாகியுள்ள அமைச்சரின் செயல். தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி மைதானத்தில் 1500 பரத கலைஞர்கள் பரதநாட்டியம். பாரத் புவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல். தாவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. சர்ப்ரைஸ் ஆட்சி நடத்துகிறார் விஜய் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் தாக்கு. ஜெர்மனியின் ஏர்போர்ட் நகரில் வலதுசாரி மாநாட்டிற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். பெப்பர் ஸ்ப்ரே அடித்தும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. மகளிர் உலகக்கோப்பை T20 தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மோதல்.